அவர்களும் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்று அதிமுக சார்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிட வேண்டாம் என்று பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் கருத்து தெரிவித்திருப்பதை அடுத்து இந்த முடிவை எடுத்திருப்பதாலும் ஆளும் கட்சியான அதிமுக அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் அங்கு பண விநியோகம் உள்ளிட்ட தேர்தல் முறைகேடுகளில் ஈடுபடும் என்பதாலும் இந்த தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் தெரிவித்ததை அடுத்து இந்த முடிவை எடுத்திருப்பதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் நேர்மையாகவும் சுதந்திரமாகவும் நடைபெறாது என்று தாங்கள் நம்புவதால் இந்த முடிவை எடுத்திருப்பதாக எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தொடர்ந்து 10 தேர்தல்களில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தோல்வியை தழுவி வருவதை ஒட்டி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலும் அதிமுக இடைத்தேர்தலை புறக்கணித்தது. அதை தொடர்ந்து இப்போது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலிலும் அதிமுக போட்டியிடுவதிலிருந்து விலகி இருக்கிறது. இதனால் திமுக சார்பாக நிறுத்தப்படும் வேட்பாளர் வெற்றி பெறுவது உறுதிப்படுத்தும் வகையில் இருக்கிறது இந்த அதிமுகவின் அணுகுமுறை என்ற விமர்சனம் எழுந்திருக்கிறது. இந்த தேர்தலை பொறுத்தவரை அதிமுக போட்டியிடாமல் புறக்கணித்ததற்கான காரணங்கள் முக்கியமான காரணங்களாக கூறப்படுவது ஒன்று, இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரசுக்கு பதிலாக திமுக போட்டியிடப் போவதாக முடிவு செய்யப்பட்டு விட்டது. அங்கு செந்தில் பாலாஜி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் அங்கு கொங்கு மண்டலத்தில் கள அரசியலில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னோட்டமாக இந்த தேர்தலில் திமுக EVKS இளங்கோவன் பெற்ற வாக்குகளை விட அதிக வாக்குகளை பெற்று இங்கு வெற்றிக்கு ஒரு முத்திரை பதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை பயன்படுத்த இருக்கிறார்கள். ஏனென்றால் 15 மாதங்களே இருக்கிறது சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெறுவதற்கு. அந்த இடைத்தேர்தல் அந்த சட்டமன்ற தொகுதி பொதுத் தேர்தல் நடைபெறுவதற்கு 15 நாட்களுக்கு முன்னதாக நடைபெறக்கூடிய இந்த கடைசி இடைத்தேர்தலில் ஒரு மாபெரும் வெற்றியை பெற்று திமுக 200 தொகுதிகள் என்ற இலக்கை நோக்கி அடியெடுத்து வைப்பதற்கு முதல் படிக்கட்டாக ஈரோடு கிழக்கு தொகுதியை திமுக பார்க்கிறது. அதனால்தான் அதை காங்கிரஸ் கட்சியிடம் இருந்து நேற்று இரவு பெற்று இன்று நாங்கள் போட்டியிடுவோம் என்று திமுக சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் இன்று அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தான் திமுக வேட்பாளரை எதிர்த்து அதிமுக களம் காண்டால் அங்கு வெற்றி பெற முடியுமா என்ற சந்தேகம் எழுப்பப்பட்டது. இதற்கு மாவட்ட செயலாளர்களும் இதே கருத்தை பெரும்பாலானோர் வலியுறுத்தியதால் பிரிந்து கிடந்துள்ள அதிமுக இரட்டை இலை சின்னம் தற்போது நிலுவையில் உள்ள சூழ்நிலையில் தேர்தல் ஆணைய வழக்கால் நிலுவையில் உள்ள சூழ்நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதியை புறக்கணிப்பதே சிறந்தது என்று மாவட்ட செயலாளர்கள் பெரும்பாலான கருத்து தெரிவித்திருப்பதால் இந்த தொகுதி இடைத்தேர்தலை தாங்கள் போட்டியிட வேண்டாம் என்று முடிவு செய்திருப்பதாக அங்கு அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் உள்ள தகவல்கள் மூலமாக தெரிய வருகிறது. மூன்றாவது, எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் உள்ளிட்ட அனைத்து தேர்தல்களிலுமே தொடர்ச்சியாக தோல்வியை தழுவிக் கொண்டே இருப்பதால் இது சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு முன்பு நடைபெறக்கூடிய இந்த தேர்தலில் படுதோல்வியை அதிமுக சந்தித்தால் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்பட்டுவிடும். தனது தலைமையில் EPS தலைமையில் அதிமுகவில் உள்ள அணிக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டுவிடக்கூடும் விமர்சன கணைகள் அதிகமாக எழக்கூடும் என்பதாலும் இந்த முடிவு எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது.